ஹாய் நண்பா, வெல்கம் டு மொபைல் பேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம புதுசாக எப்படி ஜிபே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இது கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஜிபேல எப்படி புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை அதில் நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நடுவில் எங்கேயாவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஜிபே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் பற்றி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெக்கார்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷனும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதே ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச்சில் போயிட்டு கூகுள் பே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் பேவை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேங்க்கில் எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை உங்கள் மொபைலில் போட்டுக்கணும். அந்த மொபைல்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் இதில் சென்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மொபைல் நம்பர் இந்த மொபைலில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ மறக்காமல் பேங்க்கில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இந்த மொபைலில் போட்டுக்கோங்க. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதும் அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய மெயில் ஐடி கேட்குது. ஸோ உங்களுக்கு என்ன மெயில் ஐடி வேணுமோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அக்செப்ட்னு இருக்குல்லையா, அதை கொடுங்க. இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான கூகுள் பே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க்கை லிங்க் பண்ணணும். இப்போ மேலே ரைட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறையா பேங்க் இருக்கும். இதில் உங்களுடைய பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்கில் இந்த நம்பர் தான் நீங்கள் கொடுத்து லிங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த லிங்க் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைலில் நீங்கள் போட்டிருக்கணும். ஏன்னா அந்த நம்பர்லேருந்து தான் ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும். அந்த மாதிரி எஸ்எம்எஸ் கரெக்டாக சென்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இது ஆக்டிவேட்டே ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஆப்ஷன் போகும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எஸ்எம்எஸும் சென்ட் ஆகும். மெசேஜ் கரெக்டாக சென்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் நேமும் அதோட கடைசி 4 டிஜிட் அக்கௌண்ட் நம்பரும் அதிலே உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஏடிஎம் கார்டோட கடைசி 6 டிஜிட் நம்பர் இதில் கேட்பாங்க. உங்கள் ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 16 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும். அதில் கடைசியாக இருக்கக்கூடிய 6 நம்பர் மட்டுமே இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பயர் டேட்டு கேட்பாங்க. இதுவும் உங்கள் ஏடிஎம் கார்டிலே இருக்கும். வேலிடிட்டி அப்டுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் உங்கள் ஏடிஎம் கார்டு செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டு ஒரு டேட் இருக்கும். அந்த டேட்டை அந்த வருஷத்தையும் இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ பின் உங்களுக்கு கிரியேட் பண்ண சொல்லும். அதில் கீழே கிரியேட் யூபிஐ பின் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பேங்க்லேருந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பின் வேணுமோ அந்த பின்னை நீங்கள் இப்போ என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு 4 டிஜிட்டில் பின்னு கேட்கும். உங்களுக்கு 4 டிஜிட்டில் என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பரை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. திரும்பவும் உங்களுடைய பின்னை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். திரும்பவும் அதே பின்னை திரும்பவும் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே சப்மிட் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுக்கு யூபிஐ பின் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் கூகுள் பேயில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுடைய பேங்க் அதில் ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதான் சிம்பிள் ப்ராசஸ். இதே ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஈஸியாகவே கூகுள் பேயில் லிங்க் ஆகிடும்.
உங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வியூ அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ண யூபிஐ பின் இருக்கு இல்லையா, அந்த பின்னு கேட்கும். அந்த பின்னை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு வேணாலுமே கூகுள் பே மூலிமா அமௌண்ட் அனுப்பிக்க முடியும், ரீசார்ஜும் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான். இந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் லிங்க் ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் கூகுள் பேயில் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகலைன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸை கரெக்டாக பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கும் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஈஸியாகவே கூகுள் பேயில் லிங்க் ஆகிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.